ஓகே ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம போன கிளாஸ்ல வந்து என்ன பார்த்தோம்னா, டர்பூஸ் யூஸ் பண்ணி சி ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணி நம்ம ஆடிங் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தோமா. இன்னைக்கு நம்ம வந்து இந்த சப்ராக்ஷன் வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அந்த ப்ரோக்ராமிங் நம்ம யூஸ் பண்ணி, அதுவும் சேம் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். நம்ம டர்பூஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை அழிச்சிடுறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல வந்து சொல்லியிருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோடு இப்போ எழுத போறோம்னா, அதுக்கு வந்து எழுதுறதுக்கு வந்து கோட் ரைட் பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸ் நான் கொடுக்கணும். அதுக்கு has include stdiostudio.h கிரியேட் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம கொடுக்க போற நம்பர் வந்து டாட் வச்ச நம்பர், டாட் இல்லாத நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிடணும். ஏன்னா நான் புள்ள கிளாஸ் சொன்ன மாதிரி டாட் வச்ச நம்பரா இருந்தா ஃப்ளோட்டு, டாட் வைக்காத நம்பரா இருந்தா இண்டிஜர் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, நம்ம யூசர்ட்ட வந்து இண்டிஜர் நம்பர் தான் வாங்க போறோம். ஸோ அதனால இப்போ நான் இண்டிஜர் மட்டும் யூஸ் பண்ணிடுறேன். டாட் இல்லாத நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இண்டிஜர்னு போட்டுக்கிறேன். அதுக்கு கீ நம்பர் வந்து இன்ட்டு மொத்தமா நான் வந்து 2 நம்பர் வந்து யூசர்ட்ட வாங்க போறேன். அது 2 நம்பருமே 3வது வேரியபிள்ல வந்து ஸ்டோர் ஆகும். வேரியபிள்னா ஆல்ரெடி சொன்ன ஒரு பாக்ஸ் மாதிரி அதில் போய் ஸ்டோர் ஆகும்னு சொல்லி. அதனால இப்போ நான் ஒரு 3 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏ பி அண்ட் சி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணியாச்சா. அடுத்தது ஃபங்க்ஷன், அதுக்கு அது இந்த ஃபங்க்ஷனுக்கு இது ரன் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். சிஎல் ஆர் ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் யூசர்ட்ட வந்து இன்புட் வாங்குறேன். அதுக்கு நான் யூசர்ட்ட கேட்கணும் என்னது இந்த நம்பர் தாங்கன்னு சொல்லி. அதுக்கு ரெண்டு பிரிண்ட் ஆப்ஷன் போட்டுட்டேன், ஓப்பன் கொடுத்துக்கிறேன். என்டர் த ஃபர்ஸ்ட் NUMP B0 நம்பர் க்ளோஸ் பண்ணுறேன், க்ளோஸ். இப்போ நான் இந்த டேட்டா வந்து ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகணும். cn canf சாரி ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இண்டிஜர்ல கொடுத்துருக்கேன், டீன்ற யூஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணுறேன், க்ளோஸ். அதுக்கப்புறம் அண்ட் எந்த வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், அதாவது எந்த பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், ஏ க்ளோஸ் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாம் நம்பர் வந்து நம்ம யூசர்ட்ட வந்து கேட்கணும். அதுக்கு நான் ஓகே கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பின்ற வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணணும். பின்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிச்சு. ஏவி பிக்கு நான் ஆட் பண்ணி சின்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும். சி இஸ் ஈக்குவல் டு சாரி ஏவி பிபி மைனஸ் பண்ணி சின்ற வேரியபிள் நான் ஸ்டோர் பண்றேன். ஏ மைனஸ் பி. இப்போ சின்ற வேரியபிள் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு printf
answer of the create பண்ணிக்கிட்டேன். create பண்ணிட்டு 6.2 d இப்போ நம்ம வந்து integer யூஸ் பண்ண d க்ளோஸ் பண்றேன் and எந்த வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ண அந்த வேரியபிள் கொண்டு வந்துறேன். க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்றேன். பண்ணியாச்சு. இப்போ வந்து அவுட்புட் வந்து காட்டுறதுக்கு getc க்ளோஸ். ஓகே. இப்போ நான் கோட் வந்து எரர் நான் கோட் வந்து இப்போ ஃபுல்லா எழுதிருக்கேன். எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு F9 எடுத்து கிளிக் பண்றேன். எரர் வந்து இருக்கு. என்ன எரர்னு பார்ப்போம். ஓகே. இன்க்ளூட் டி. இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் விட்டா கூட உங்களுக்கு வந்து எரர்னு சொல்லி காட்டிட்டு இருக்கோம். இப்போ நான் ஈன்ற லெட்டர் விட்டனால இப்போ எரர்னு சொல்லி காட்டுது பாருங்க. ஓகே. இப்போ கோட் வந்து எந்த எரர்ல சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நான் Ctrl + F9 கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ 5 55. இப்போ வந்து நான் என்னது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும், printfல வந்து enter the first numberன்னு சொல்லி நம்ம யூசர்கிட்ட கேட்டிருந்தோம். இப்போ யூசர் வந்து 5 சொல்லி கிளிக் பண்றாங்க. enter the second name வந்து நம்ம போட்டுருந்தோம். enter the 5 name. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஏன்ற வேரியபிளுக்கு ஸ்டோர் ஆகிக்கிறோம். என்னது 2ன்றது 2 நம்ம செகண்ட் நம்பர் வந்து bன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகிக்கிறோம். இப்போ ரெண்டு பாக்ஸ் வந்து மைனஸ் பண்ணிட்டு cன்ற வேரியபிள் அது cன்ற பாக்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகிக்கிறோம். இப்போ நான் என்டர் அமுக்கணும்னே c வேரியபிள் என்ன ஸ்டோர் இருக்கோ அது நமக்கு அவுட்புட் காட்டும். 0 5 minus என்ன 0 தானே, அதான் இப்போ வந்திருக்கு. இப்போ என்டர் பண்ணா மட்டும் இந்த கோடு வந்து உங்களுக்கு வந்து என்ன நீங்க கோட் எழுதி கோடு வந்து உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஈஸி தான் இது, ஒன்றும் மட்டுமே இல்லை. ஓகேவா? அண்ட் இப்போ நான் வந்து இப்போ எனக்கு மைனஸ்ல இருக்கு. இப்போ நான் மல்டிபிளிகேஷன் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இந்த மைனஸ் அழிச்சிட்டு நீங்க மல்டிபிளேஷனுக்கு சிம்பிள் வந்து ஸ்டார் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டார் கொடுத்துட்டு நீங்க கோடு வந்து அசால்ட்டாக ரன் பண்ணலாம். ரன் பண்ணிட்டு இப்போ 5 2s are 10. 5 கொடுத்துக்கிறேன், 2 கொடுத்துக்கிறேன், ஆன்சர் வந்து 10. இப்போ மல்டிபிளிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ டிவிஷன் வந்து இந்த ஸ்லாஷ் இது கொடுத்துட்டு நீங்க மட்டும் அதுமே கோடை வந்து ரன் பண்ணீங்கன்னா அகைன் கொடுத்தீங்கன்னா என்ன சொன்னது 5 டிவைட் பண்ண 0 1 தானே ரிமைனிங், அதான் வந்திருக்கு. உங்களுக்கு புரிஞ்சதை எப்படி வந்து நம்ம பண்றதுன்னு சொல்லி இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரொம்ப ஈஸியானதான். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு அதை அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல். நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வர்றதுக்கு இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.